பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடங்கின. இதில் அந்த நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். பதிலுக்கு இஸ்ரேலின் முக்கிய நிலைகளை குறிவைத்தும் அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகளை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் நாட்டின் மத்தியஸ்தத்தில் 2 வாரம் போர் நிறுத்தி வைக்கப்பட்டு அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த நிலையில் கத்தார் மற்றும் இதர வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கப்பட்டிருந்த ஈரானுக்கு சொந்தமான $6 பில்லியன் சுமார் 50,000 கோடி நிதியை விடுவிக்க அமெரிக்கா சம்மதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் தீவிர தன்மையை காட்டுவதாக ஈரான் தரப்பு வரவேற்றுள்ளது. இந்த நிதி விடுவிப்பு சர்வதேச கடல் வர்த்தகத்தில் மிக முக்கியமான ஆர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்வதாக தெரிகிறது. இந்த $6 பில்லியன் நிதி தென்கொரியாவிற்கு ஈரான் விற்பனை செய்த கச்சா எண்ணெய் மூலம் கிடைத்ததாகும். 2018இல் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த தடைகளால் இது முடக்கப்பட்டது. 2023இல் கைதிகள் பரிமாற்றத்தின் போது விடுவிக்கப்படவிருந்த இந்த நிதி அக்டோபர் 7இல் இஸ்ரேல் மீதான அமாஸ் தாக்குதலுக்கு பிறகு மீண்டும் பைடன் நிர்வாகத்தால் முடக்கப்பட்டது. முன்னதாக 2023இல் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த நிதி கத்தாரில் உள்ள வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டது. இந்த நிதியை ஈரான் தனது ராணுவ தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாது. மாறாக உணவு, மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், விவசாய பொருட்கள் போன்ற மனிதாபிமான தேவைகளுக்கு மட்டுமே அமெரிக்கா கருவூல கண்காணிப்பின் கீழ் பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி பதவியேற்ற பிறகு அமெரிக்காவுடன் நடக்கும் முதல் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இதுவாகும். ஆர்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றத்தை தணித்து பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த இந்த நிதி விடுவிப்பு ஒரு முக்கிய தூண்டுகோலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து அமெரிக்கா அல்லது கத்தார் வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக எந்த அறிக்கையையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.